Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு பார்ட் 1 வீடியோ. நான் வந்து இது பார்ட் 2 பார்ட் 3ன்னு அப்படியே சிடிஎஸ்சி எக்ஸாம் ஆகஸ்ட்டில் வருதுல்ல, ஸோ அது வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? தென் இவ்வளோ நாள் வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை, இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? Then we'll move on to the first question. மொதல் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. A survey was conducted among 350 magazine subscribers of the 3 different magazines A, B and C. So A, B and C கொடுத்தாச்சு, ஓகேவா? இதில் it was எத்தனை மெம்பர்ஸ்னு பாருங்க, 350 magazine subscribers. So cardinality of A union B union C is equal to 350, ஓகேவா? Then அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. It was found that 200 members do not subscribe magazine A. ஸோ 200 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா என்ன அர்த்தம்? 350லேருந்து 200 கழிச்சா எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ 350 மைனஸ் 200 இஸ் ஈக்குவல் டு 150. அத்தனை பேர் தான் மேகசின் ஏவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சிமிலர்லி 250 மெம்பர்ஸ் வந்து மேகசின் பியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அண்ட் 150 மெம்பர்ஸ் வந்து மேகசின் சியை சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஸோ இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். அதுலேருந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம எழுதியிருக்கோம், ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் 75 சப்ஸ்கிரைப் அட்லீஸ்ட் 2 ஆஃப் தி 3 மேகசின்ஸ். அதாவது 75 பேர் வந்து அட்லீஸ்ட் 2 மேகசின்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த போர்ஷன் ஃபுல்லாக, ஓகேவா? இந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லாத்தோட வேல்யூ என்னமா 75 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஹூ சப்ஸ்கிரைப் எக்ஸாக்ட்லி டு மேகசின். எக்ஸாக்ட்லி டு மேகசின் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த போர்ஷன்ஸ் மட்டும், இந்த போர்ஷன், அப்புறம் இந்த போர்ஷன், அப்புறம் இந்த போர்ஷன், ஓகேவா? இது மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் இப்போ நம்மளோட ஜாப். ஓகே, இவ்வளோதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எதை கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹூ ஃபாலோ எக்ஸாக்ட்லி 2 மேகசின். ஸோ அதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அண்ட் ஒய்யை வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சின்னு எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஏன் அப்படின்னா ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க, சாரி ஏ யூனியன் பி யூனியன் சி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு நமக்கு இந்த வேல்யூ வேணும், அதில் இந்த போர்ஷன் மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறதுனால அது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியும் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அதை ஒய்ன்னு எடுத்துருக்கோம். நான் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபார்முலா என்னது? ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் கார்டினாலிட்டி ஆஃப் பி ப்ளஸ் கார்டினாலிட்டி ஆஃப் சி மைனஸ் ரெண்டு செட்ஸோட இன்டர்செக்ஷன் ப்ளஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை நமக்கு ஏற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்? இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்திருக்கேன். தென் ரிமைனிங் போர்ஷன்ஸை மட்டும் ரைட் சைட்லேயே மெயின்டைன் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இது ரைட் சைட்லேயே இருக்குது. தென் இதை வந்து ரைட் சைட் கொண்டு போயிருக்கேன், ஓகேவா? இந்த மிச்சம் உள்ள எல்லாத்தையும் நான் லெஃப்ட் சைடில் எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா இதுக்கு வேல்யூ தெரியாது, நம்ம அப்படியே வச்சுக்கலாம். பட் இதுக்கு வேல்யூ தெரியும். கார்டினாலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. கார்டினாலிட்டி ஆஃப் ஏ என்னது? கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் 150. ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் ஏ வந்து 150, கார்டினாலிட்டி ஆஃப் பி வந்து 100. ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் பி இஸ் 100 அண்ட் கார்டினாலிட்டி ஆஃப் சி வந்து 200 அண்ட் ஏ யூனியன் பி யூனியன் சி எவ்வளோ? 350. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 450 மைனஸ் 350 ஈக்குவல் டு 100, ஓகேவா? இப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த போர்ஷன் பாருங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன், சாரி ஏ இன்டர்செக்ஷன் பி ப்ளஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் பி இன்டர்செக்ஷன் சி. அந்த போர்ஷன் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். ஆக்சுவலாக இந்த ஒரு தாட் இருந்தால் போதும், இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம், ஓகேவா? அதில் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னா, நம்ம இதை வச்சுட்டு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு பாருங்கள்.
ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு நம்ம எடுக்கிறப்ப இந்த போர்ஷன்ஸை ஃபுல்லாக எடுப்போமா? இந்த போர்ஷன்ஸை ஃபுல்லாக எடுக்கிறப்ப என்ன ஆகுது? இந்த இன்டர்செக்ஷனை ஒரு வாட்டி கவுண்ட் பண்ணுறோம். சிமிலர்லி ஏ இன்டர்செக்ஷன் சி இப்போ எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த போர்ஷன்ஸ் எடுக்கிறப்ப என்ன ஆகுது? இந்த வேல்யூ 1 டைம் கவுண்ட் ஆகுது. அப்புறம் பி இன்டர்செக்ஷன் சி எடுத்தாலும் அப்போ என்னதான் ஆகும்? இந்த போர்ஷன் இன்னொரு வாட்டி கவுண்ட் ஆகும். ஸோ அந்த போர்ஷன் டோட்டலாக எத்தனை வாட்டி கவுண்ட் ஆகுது? 3 வாட்டி கவுண்ட் ஆகுது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி பிளஸ் பி இன்டர்செக்ஷன் சி பிளஸ் ஏ இன்டர்செக்ஷன் சிங்கிற இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ நம்ம எப்படி எழுதணும்? ஆக்சுவலாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸாக்ட்லி 2 ஃபாலோ பண்ணுறவங்கள எக்ஸு. அது போக அந்த இன்டர்செக்ஷன் நம்ம எத்தனை வாட்டி கண்டினியூஸாக எடுக்கிறோம்? 3 டைம்ஸ் எடுக்கிறோம். மைனஸ் இவங்க கொடுத்துருக்க இந்த ஒய். ஸோ ஈக்குவேஷன் திருப்பி எழுதலாமா? எக்ஸ் பிளஸ் 3y மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 100. ஸோ 3yல ஒரு ஒய் போயிடுச்சு அப்படின்னா 2y. ஸோ எக்ஸ் பிளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 100. இப்போ அவங்க கொடுத்துருக்க இன்னொரு டேட்டாவை யூஸ் பண்ணுங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 75 பேர் வந்து அட்லீஸ்ட் ஏதாவது 2 ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 75 அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் 75 அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை திருப்பி மாற்றி எழுதுங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. இதோட வேல்யூ 75. ஸோ அந்த பக்கம் போச்சு அப்படின்னா மைனஸ் 75. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 75. ஸோ ஒய்யோட வேல்யூ 25. ஸோ ஒய்யோட வேல்யூ 25 அப்படிங்கிறதுனால இந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்து போட்டுருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 75. அதில் ஒய்யோட வேல்யூ மட்டும் 25 அப்படிங்கிறதுனால எக்ஸ் பிளஸ் 25 ஈக்குவல் டு 75. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிரும்? 75 மைனஸ் 25 ஈக்குவல் டு 50. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 50 தான் சொல்யூஷன். ஸோ இந்த 50ங்கிறது என்ன கவுண்ட்டு? எக்ஸாக்ட்லி 2 மேகசின்ஸை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட கவுண்ட்டு தான் 50. ஸோ கரெக்ட். செகண்ட் கொஸ்டின். ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மற்ற கொஸ்டின்லாம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஸ்டாண்டர்ட் டை எடுத்துட்டு 2 ஃபேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூலாம் இருக்குது? 3 ஒரு வேல்யூ இருக்குது, 5 ஒரு வேல்யூ இருக்குது. தென் ஹவ் ஆர் போத் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஸோ இது வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தமிழில் பாருங்கள். அவற்றின் சுழல் சமச்சீர் வரிசை எப்படி இருக்கும்? சுழல் சமச்சீர் வரிசைனா இப்படி ஒரு டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட ரொட்டேஷனை பொறுத்து அது எத்தனை வாட்டி அதே ஃபேஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இங்கே 3ங்கிறது என்ன ஆர்டரில் இருக்குது? இந்த டைரக்ஷனில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த டைரக்ஷனை நம்ம ரொட்டேஷன் 90 டிகிரி பொறுத்து திருப்பணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி மாறிடும். அதாவது இந்த டைரக்ஷனில் மாறிடுது. ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது? இந்த டைரக்ஷனில் இருந்தது. இப்போ இந்த டைரக்ஷனில் மாறிடுச்சு. ஸோ சேம் வேல்யூ இல்லை. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறப்ப எத்தனை வாட்டி சேம் டைரக்ஷன்லேயே அதே மாதிரியே பார்க்கறதுக்கு இருக்குது ஃபிகர் அப்படின்னு பார்க்கறது தான் ஆர்டர். ஓகேவா? ஸோ இப்போ சேமாக இல்லை. திருப்பி 180 டிகிரிக்கு டர்ன் பண்ணோம் அப்படின்னா பழையபடி என்ன இமேஜ் இருந்ததோ அதே இமேஜே கிடைக்குது. ஸோ இதோட ஆர்டர் இப்போ என்னது? 1. திருப்பி 270 டிகிரிலையும் சேமாக இல்லை. திருப்பி 360 கொண்டு போகலாமா? சாரி, 360 கொண்டு போகிறப்ப சேமாக இருக்கு. ஸோ 3ங்கிற ஃபேஸ் வேல்யூ 90ங்கிற வேல்யூவில் சேமாக வரலை. ஏன்? இந்த டைரக்ஷனில் வந்துச்சு. ஓகேவா? தென் 180ங்கிற டைரக்ஷனில் சேமாக வந்துச்சு இதே டைரக்ஷனில். திருப்பி 270ல் சேமாக வரல. திருப்பி 360ல சேமாக வந்துச்சு. ஸோ ஆர்டர் ஆஃப் 2 வந்து என்னது? ஆர்டர் ஆஃப் 3 வந்து 2. எப்பெல்லாம் சேமாக வருது அப்படின்னு மட்டும் கவுண்ட் பண்ணால் போதும். சரியா? சிமிலர்லி இப்போ 5க்கு பார்க்கலாம். 5 பாருங்க. 5 வந்து இப்போ நான் 90 டிகிரி பொறுத்து திருப்புறேன், அதே டயக்ராம் தான். திருப்பி 180 பொறுத்து திருப்பினாலும் அதே டயக்ராம் தான் இருக்குது. திருப்பி 270 சேம் டயக்ராம், 360 அகெயின் சேம் டயக்ராம். ஸோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 5 90லையும் சேமாக தான் இருக்குது, 180லையும் சேமாக தான் இருக்குது, 270 அண்ட் 360. ஸோ இதோட ஆர்டர் எவ்வளோ? 4. ஸோ ஆர்டர் ஆஃப் 3 and 5 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2,4ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. பட் 2,4 இங்கே இருக்கான்னு பாருங்கள். 1,2 ஈக்குவல். ஸோ 1,2 இல்லை. ஈக்குவலாக இருக்கா? ரெண்டும் இல்லை.
ஸோ ஆன்சர் என்னது நாட் ஈக்குவல். அவ்வளோதான், மற்ற ரெண்டையும் கன்சிடர் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் இந்த ஃபாலோயிங் சீரீஸ். ஸோ இந்த ஃபாலோயிங் சீரீஸில் உள்ள மிஸ்ஸிங் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னாலே அதுக்கு அடுத்த நம்பர்ல இருந்து அதோட டிஃபரன்ஸை எப்பயுமே கண்டுபிடிச்சிருங்க. சரியா? எனக்கு அடுத்த நம்பர்ல இருந்து எனக்கு முந்தின நம்பரை கழிச்சு எவ்வளோ வேல்யூ வருதுன்னு பாருங்க. இப்போ 13க்கும் 14க்கும் எவ்வளோ வித்தியாசம்? +1. 14க்கும் 23க்கும் எவ்வளோ வித்தியாசம்? +9. 23க்கு 48க்கு எவ்வளோ வித்தியாசம்? 15, 25. தென் 48 to 97 கொஞ்சம் கஷ்டம் தான். 9 போட்டால் வருது. ஓகே, 49. தென் இதுக்கப்புறம் கெஸ் பண்ணிடலாம். 81. 81 கரெக்டா? எஸ், கரெக்ட். ஸோ அடுத்த வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை பார்த்தையுமே நீங்கள் எதை கெஸ் பண்ணணும்னா ஸ்கொயர்ஸை கெஸ் பண்ணணும். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, தென் 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் என்னது 25, 6 ஸ்கொயர் என்னது 36, தென் 7 ஸ்கொயர் வந்து 49, 8 ஸ்கொயர் வந்து 64, 9 ஸ்கொயர் வந்து 81, 10 ஸ்கொயர் வந்து 100 அண்ட் 11 ஸ்கொயர் வந்து 121. ஓகேவா? இப்போ இதை பொறுத்து தான் இது மூவ் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. +1. ஸோ இது என்னது 1 ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த நம்பர் 9ங்கிறது என்னது? 9 இஸ் நத்திங் பட் 3 ஸ்கொயர். ஸோ +3 ஸ்கொயர். 25ங்கிறது என்னது? 5 ஸ்கொயர். ஸோ +5 ஸ்கொயர். ஸோ நீங்கள் பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? ஆட் நம்பர்ஸோட ஸ்கொயரில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ இது என்னது? +7 ஸ்கொயர், இது +9 ஸ்கொயர். அப்போ இது என்னவா இருக்கணும்? +11 ஸ்கொயர். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அப்போ இது என்ன வரணும்? 178 + 121 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9, 9, 299 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 dice are rolled at the same time. In one dice, the outcome shows 5. So, okay. ஆக்சுவலாக இங்கிலீஷில் கொஸ்டின் வந்து ப்ராப்பராக இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 3 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. ஓகேவா? அப்போ டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோவா இருக்கும்? 6 கியூப். ஸோ 216. இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த சம்முக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சரியா? அப்புறம் பாருங்க, அதில் ஒரு பகடையில் மட்டும் 5 காட்டுவதற்கு சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு ஃபேஸ்ல 5 விழணும். இப்போ 2 டைஸ் போடணும் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் என்னது? 36. அதில் ஏதாவது ஒரு ஃபேஸில் 5 வரணும் அப்படின்னா என்னெல்லாம் எழுதுவோம்? பாசிபிள் அவுட்கம் 5,1, 5,2, இப்படியே 5,6 வரைக்கும் எழுதுவோம். அப்புறமா 1,5, 2,5, இப்படியே பாசிபிலிட்டிஸ் எழுதுவோம் இல்லையா? 6,5. ஸோ மொத்த பாசிபிலிட்டி எவ்வளோ? 12. ஸோ இங்கே சாம்பிள் ஸ்பேஸ் கம்மி, வெறும் 36 தான் இருக்கும். நீங்கள் மொத்த சாம்பிள் ஸ்பேஸையும் இப்படி எழுதியிருப்பீங்க. எழுதிட்டு இந்த ரோவில் உள்ள எல்லாம் உண்டு, இந்த காலம்ல உள்ள எல்லாம் உண்டு அப்படின்னு ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ மொத்தம் 12ன்னு சொல்லிடலாம். பட் இங்கே சாம்பிள் ஸ்பேஸோட வேல்யூ எவ்வளோ? 216. ஸோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். 216 எலமெண்ட்டையும் எழுதிட்டு உட்காந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சம்மில் நீங்கள் எத்தனை பாசிபிலிட்டிஸ் வரலாம் அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ நீங்கள் மொதல் ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. எனக்கு இந்த இடத்துல 5 மட்டும்தான் வேணும், வேற எதுவுமே வேண்டாம். ஓகேவா? ஸோ இங்கே 5 மட்டும்தான் வரணும். ஸோ இதோட பாசிபிலிட்டி 1 தான். அடுத்த இதில் பாசிபிலிட்டி அப்போ என்னவா இருக்கலாம்? இதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்கலாம்? 5 பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் இல்லையா? ஒரு பகடையில் மட்டும் 5 காட்டுவதற்கு சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கை. ஸோ இங்கே 5 வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல 5 வரக்கூடாது. அப்போ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம்? 1, 2, 3, 4, 6. இந்த 6 வேல்யூவில் நீ எந்த வேல்யூ வேணாலும் இங்கே போட்டுக்கலாம். செகண்ட் டைஸில் மொதல் டை உருட்டுறப்ப எனக்கு 5 வேணும், ரெண்டாவது டை உருட்டுறப்ப எனக்கு 5 வேண்டாம். 5 தவிர மற்ற எந்த வேல்யூ வந்தாலும் ஓகே. ஸோ இதுக்கான பாசிபிலிட்டி 5. அதே மாதிரி தேர்ட் இதுக்கான பாசிபிலிட்டி என்னதான்? 1, 2, 3, 4, 6 தான். எனக்கு 5 மட்டும் தான் வரக்கூடாது, வேற எந்த வேல்யூ வந்தாலும் ஓகே தான். ஸோ இதுக்கான பாசிபிலிட்டி என்னது? 5.
அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 25. இது எதுக்கு? மொதல் டைல 5 விழுந்ததுக்கான பாசிபிலிட்டி. இதே மாதிரி 2வது தடவை உருட்டுறப்ப 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கான பாசிபிலிட்டி 1. அப்போ மிச்சம் 2க்கான பாசிபிலிட்டி எவ்வளோ? 5. இதுக்கான பாசிபிலிட்டி 5. அப்போ இங்கே ஒரு 25. இதே மாதிரி 3வதா உருட்டுறப்ப 5 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ இதுக்கான பாசிபிலிட்டி 1, இதுக்கான பாசிபிலிட்டி 5, இதுக்கான பாசிபிலிட்டி 5. எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் 25 அவுட்கம் வரும். சரியா? அப்போ மொத்தம் எவ்வளோ? 25, 50, 75 பாசிபிலிட்டிஸ் இருக்கு மொத்தமாக. ஓகேவா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் தரேன். இதுக்கு வந்து 5,1,1 அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்கலாம். இந்த பாசிபிலிட்டிக்கு 1,5,2 இப்படின்னு ஒரு இதுவும் உண்டு. தென் லாஸ்ட் ஒன்றுக்கான பாசிபிலிட்டிக்கு 2,3,5 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். சரியா? ஸோ 5 வந்து மொதல் இடத்துல மட்டும் வரணும், 5 2வது இடத்துல மட்டும் வரணும், 5 3வது இடத்துல மட்டும் வரணும். இதுக்கான பாசிபிலிட்டி தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். Then I'll move to the next question. Oh, sorry. அடுத்த கொஸ்டின் 180வது கொஸ்டின். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2 டைஸை வந்து சைமல்டேனியஸாக ரோல் பண்ணுறாங்க. அதில் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் தட் த நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் டைஸ் இஸ் ஸ்மாலர் தன் தி நம்பர் ஆன் தி செகண்ட் டைஸ். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எனக்கு நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் வேணும். எதுக்கான பாசிபிள் அவுட்கம்ஸ் வேணுமா? மொதல் டைல வர வேல்யூ 2வது டைல வர வேல்யூவை விட எப்பயுமே சின்னதாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்களேன். இது மொதல் டைஸில் வந்து வேல்யூ என்ன இருக்குது? 1 இருக்கு. பட் 2வது டைஸில் இருந்த வேல்யூ 2. ஸோ 1 இஸ் லெஸ் தென் 2. ஸோ இது வந்து இந்த வேல்யூ ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இது ஒரு எலமெண்ட். தென் 1,3 வருமா? கண்டிப்பாக வரும். 1 வந்து 3 விட சின்னது. 1,4, 1,5, 1,6. தென் 2,1 வராது. 1,1 வராது. ஏன்னா 1 வந்து 1 விட சின்னதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ரெண்டும் சமம். ஸோ 2,1 வராது. ஏன்? 2 வந்து 1 விட பெருசு. ஸோ 2,1 வராது. சிமிலர்லி 2,2 வராது. 2,3, 2,4, 2,5, 2,6. தென் 3,1 கிடையாது, 3,2 கிடையாது, 3,3 கிடையாது. 3,4, 3,5, 3,6. சிமிலர்லி இதுக்கப்புறம் நீங்கள் பேட்டர்ன் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 4,5, 4,6, 5,6. ஸோ எத்தனை வேல்யூ இருக்குது? 1, 2, 3, 4, 5. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 + 4 9, 12, 14, 15. ஸோ மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்கு? 15 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கு. எதுக்கு? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. கண்டிஷன் என்னது? மொதல் நம்பரை விட 2வது நம்பர் சின்னதாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு 6-sided டைஸோட இஸ் மார்க்டு 1 on 2 sides. ஓகே, ஒரு டைஸ் வந்து எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? எக்ஸாக்டாக எப்படி இருக்காது. கோ ஃபார் அ கெஸ். அப்ராக்சிமேட்டாக எப்படி இருக்கும்? எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 6 ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த 6 ஃபேஸில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 2 ஃபேஸில் 1ன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேலேயும் கீழேயும் 1 1 மார்க் பண்ணியிருக்காங்க. சைட்லேயும் 2 2 மார்க் பண்ணியிருக்காங்க. தென் பின்னாடி முன்னாடி 3 3 மார்க் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் அந்த டைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் கெட்டிங் எ சம் 4 from 2 throws of a die. ஓகே, ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வேணுமா அவங்களுக்கு? ஆக்சுவலாக 2 வாட்டி டைஸை த்ரோ பண்ண போகிறாங்க. ஓகேவா? 2 throws. அதில் என்ன வேணுமா? அவுட்கம்ஸோட சம் வந்து 4 வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், இதுதான் ஆக்சுவலாக ஃபேஸ் வேல்யூஸ். நான் 2 தடவை 1 எழுதணும்ல, அதனால நான் 1A 1Bன்னு மார்க் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் உட்காந்து எழுதி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பெல்லாம் சம் பண்ணால் 4 வரும்? 1 + 3ன்னு போட்டால் வரும், 2 + 2ன்னு போட்டால் வரும். ஓகேவா? இங்கே இருக்க வேல்யூ வச்சுட்டு நான் சொல்கிறேன். வேறு எந்த பாசிபிலிட்டிஸ்லையும் வராது. இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஓ சாரி, 3 + 1 இருக்குல்ல, இந்த 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 3 பாசிபிலிட்டிஸை வச்சுட்டு நீங்களே எக்ஸ்பிளிசிட்டாக எழுதிருங்க. ஓகேவா?
நான் வந்து முதல்ல இந்த வேல்யூக்கு எழுதவா. ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது, 2a, 2bன்னு 2aனே விழுந்திருக்கலாம் 2 வாட்டியும். அப்படி இல்லைன்னா 2a, 2bன்னு விழுந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா 2b, 2aன்னு விழுந்திருக்கலாம் டைஸில். அப்படி இல்லைன்னா 2b, 2bனே விழுந்திருக்கலாம். ஸோ எத்தனை பாசிபிலிட்டிஸ், 4. சிமிலர்லி 1 and 3ல பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, 1 + 3. அதுக்கு இப்போ எழுதுங்க, 1a, 3a. ஓகேவா. தென் 1a, 3b-ஆகவும் இருக்கலாம், 1b, 3a-வாகவும் இருக்கலாம், தென் 1b, 3b. ஓகேவா. இப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். இது 1, 3 காம்பினேஷன். ஓகேவா. இது 2, 2 காம்பினேஷன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 3, 1 காம்பினேஷன். இதில் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 4 இருக்குது. இதுக்கு மேலே ஏதாவது ஆட் பண்ண முடியுமா, முடியாது. அடுத்து 3, 1ல் 3a, 1a, 3a, 1b, தென் 3b, 1a, தென் ரெண்டுலேயுமே 3b, 3b. ஸோ இதுலேயும் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, மொத்தமாக 4 பாசிபிலிட்டி. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான், ரொம்ப உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ஒரு ரீசனிங் டைப் கொஸ்டின் இல்லையா. ஸோ நீங்கள் கொஸ்டினை வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து லீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், பின்வரும் விவரங்களை கவனமாக படித்து கேட்கப்பட்ட வினாவிற்கு பதிலளிக்கவும். அதில் ABCDEF மற்றும் G ஆகியோர் வட்ட மையத்தை நோக்கி ஒரு வட்ட வடிவில் உட்கார்ந்துள்ளனர். ஸோ ஒவ்வொரு கண்டிஷனையும் லைன் பை லைன் எழுதிட்டே வரணும். ஓகேவா. ஸோ இதுதான் மையம்னு வச்சுக்கோங்க. A, B, C, D, E, F and G. ஸோ வட்டமாக உட்காந்துருக்காங்க. ஓகேவா. இதுக்கப்புறம் அவங்க கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம கலர் மாற்றிக்கலாம். மொதல் கண்டிஷன் என்னன்னு பாருங்க. ஓகே, G is second to the left of C. ஓகே, ஒவ்வொரு கண்டிஷனாக போகலாம். G is second to the left of C. இங்கே இதை லெஃப்ட்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம், லெஃப்ட். இதை ரைட்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த பக்கமாக போனால் ரைட்டு, இந்த பக்கமாக போனால் லெஃப்ட். ஓகேவா. ஸோ இங்கே ஜிங்கிறது என்ன, எப்படி இருக்கான், சியிலேருந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இருக்கான். ஸோ சியிலேருந்து ரெண்டாவது லெஃப்ட்னா என்னது, சி இந்த இருக்குது. ஃபர்ஸ்ட் லெஃப்ட்னா இது, இதான் செகண்ட் டு த லெஃப்ட். ஸோ இந்த இடத்துல தான் ஜி இருக்கான். ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Who is to the intermediate left of, immediate left. தமிழ்ல பார்ப்போமா. எஃப்க்கு இடது புறத்தில் அடுத்ததா, இடது பக்கத்தில். ஓகே, சியோட பொசிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. சி இஸ் டு தி இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எஃப். எஃப்க்கு இமீடியட் லெஃப்ட்ல என்ன இருக்கணுமா, சி இருக்கணுமா. அப்போ சிக்கு ரைட் சைட்ல யார் இருக்கணும், கண்டிப்பா எஃப் இருக்கணும். அப்பதான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் இல்லையா. இமீடியட் லெஃப்ட், எஃபோட இமீடியட் லெஃப்ட்ல யார் இருக்கா, இப்போ சி இருக்கு. ஸோ இது கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் கண்டிஷன் என்னன்னு பாருங்க. ஏ இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ. ஓகே, இல இருந்து தேர்ட் எலமெண்ட் தான் ஏவா. ஸோ இந்த இருக்கு இ ஒன், லெஃப்ட் சைட்ல தேர்ட் எலமெண்ட். ஓகேவா, 1, 2, 3. ஸோ இந்த எலமெண்ட் தான் இப்போ யாரு, ஏ கண்டிஷன் படி. நெக்ஸ்ட் அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க. பி இஸ் பிட்வீன் டி அண்ட் இ. டிக்கும் இக்கும் நடுவில் தான் யார் இருக்கணுமா, பி இருக்கணுமா. ஓகே, A is third to the left of E. So G, A, B, C. ஓகே, இப்போ வரைக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. B is in between D and E. E இதோ இருக்கு, இங்கே Fம் ஃபிக்ஸ்டு, சியும் ஃபிக்ஸ்டு. ஸோ இங்கே தான் என்ன வரணும், டிங்கிறது வரணும். அண்ட் டிக்கும் இக்கும் நடுவில் யார் இருக்கணுமா, பிங்கிற வேல்யூ இருக்கணுமா. ஓகேவா. இப்போ நமக்கு எல்லா வேல்யூவும் கிடைச்சிருச்சு. இப்போ கிடைச்ச வேல்யூ மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்டரில் தான் இப்போ இவங்க ரவுண்டாக உட்காந்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அவங்க கொடுத்ததுபடி நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்து அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பொசிஷன் ஆஃப் எஃப். எஃபோட பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் இது பாருங்க, டிக்கு வலது பக்கத்தில் 4ஆவதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டில இருந்து வலது பக்கம், அப்போ இந்த சைடு போகணும். 1, 2, 3, 4வது இடத்துல கரெக்டாக இருக்கு.
ஸோ மொதல் கொஸ்டின் இது கரெக்டு. மற்ற எல்லாம் தப்பான்னு செக் பண்ணிடலாமா? டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் சி, சிக்கு இடது பக்கத்தில் இருக்கும் எஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே எஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? சிக்கு லெஃப்ட்ல யார் இருக்கா? ஏ இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பிட்வீன் ஏ அண்ட் இ, ஏக்கும் ஈக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் ஏக்கும் ஈக்கும் நடுவில் 2 எலமெண்ட் இருக்கு, சியும் இருக்கு எஃப்பும் இருக்கு. ஸோ நம்ம எஃப் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட், டு த இமீடியட் ரைட் ஆஃப் ஏ, ஏக்கு அடுத்து உடனே இருக்கிற ரைட் சைடில் எஃப் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதுவும் தப்பு, ஏன்னா சி இருக்கு. ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, தட்ஸ் இட் இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இதுவும் ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Read the following information carefully and answer the following question. Arun is older than Maran. Okay. So, Arun வந்து மாறனை விட பெரிய பையன். உங்களுக்கு இந்த சிம்பிள் தெரியும் நினைக்கிறேன். இப்படி போட்டா கிரேட்டர் தென். ஓகேவா? கிரேட்டர் தென். இப்படி போட்டா லெஸ் தென். ஸோ மதர் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? அருண் வந்து மாறனை விட பெரிய பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கோபால் இஸ் ஓல்டர் தென் மாறன் பட் யங்கர் தென் அருண். கோபால் அப்படிங்கிறவன் வந்து மாறனை விட பெரிய பையன், பட் அருணை விட சின்ன பையன். இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? கபில் இஸ் யங்கர் தென் ராம் அண்ட் மாறன். கபில் அப்படிங்கிறவன் ராம விடையும் சின்ன பையன், மாறனை விடையும் சின்ன பையன். ஸோ கபில் ராம் மாறன். ஓகேவா? ஸோ கபில்ங்கிற பையன் இந்த 2 பேரை விட சின்ன பையன். அண்ட் மாறன் இஸ் ஓல்டர் தென் ராம். இவங்க 2 பேருக்கு நடுவில் தானே எந்த லிங்க்கும் இல்லை. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்க? மாறன் வந்து ராம விட பெரிய பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே என்ன போட்டுடலாம்? ராம்னு போட்டுடலாமா? மாறனை விட ராம் பெரிய பையன். அண்ட் ராம விட ராம விட மாறன் பெரிய பையன். அப்புறம் கபிலை விட ராம் பெரிய பையன். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ இதில் இருக்கையிலேயே வயசு கூடயா இருக்கு அருணுக்கு, வயசு கம்மியாக இருக்கு கபிலுக்கு. பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. whose age is exactly in the middle of all the 5. ஸோ இந்த 5 பேர்ல மிடில் யார் இருக்காங்க? மாறன். ஸோ மாறன் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினோட டைப். ஓகேவா? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எல்லா குழந்தைகளும் மாணவர்கள். ஸோ எல்லா சில்ட்ரன்ஸுமே யார் தான்? ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பிளேயர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிளேயர்ஸ் தான். பட் இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? எல்லா கிரிக்கெட்டர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிடலாமா? எல்லா கிரிக்கெட்டர்ஸ்லாம் யாரு? கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே பிளேயர்ஸ். ஸோ கிரிக்கெட்டர்ஸ் எல்லாரும் இந்த செட்டுக்குள்ள இருப்பாங்க. ஸோ எல்லா கிரிக்கெட்டர்ஸும் பிளேயர்ஸ். ஆனால் பிளேயர்ஸ் எல்லாரும் ஸ்டூடெண்ட்னு இங்கே ஏதாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. பிளேயர்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிளேயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எல்லா குழந்தைகளுமே விளையாட்டு வீரர்கள். கரெக்ட். ஏன்னா எல்லா குழந்தைங்களுமே ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பிளேயர்ஸ். அப்போ எல்லா சில்ட்ரன்ஸுமே பிளேயர்ஸ் தான். இதில் வந்து எப்படி சொல்ல, ஒரு டிரான்சிட்டிவ் லா மாதிரி இருக்கு இல்லையா? ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சி அப்படின்னா ஏ ரிலேட்டட் டு சி அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? எல்லா சில்ட்ரன்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லா சில்ட்ரன்ஸுமே யார் தான்? பிளேயர்ஸ் தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அதுல இருந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. 2 மட்டும் சரி. அண்ட் இந்த செஷனோட லாஸ்ட் கொஸ்டின். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க, பிங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க.
இதில் ஏ டு பிக்கு என்ன ரிலேஷன், இதில் உள்ள 4 ரிலேஷனில் எந்த ரிலேஷன் கரெக்டுன்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டாலே நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கிராஸ் பி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏ கிராஸ் பிங்கிறது என்னது? மொதல் எலமெண்ட் இங்கேருந்து எடுக்கணும், மொதல் எலமெண்ட் இந்த செட்லேருந்து எடுக்கணும், ரெண்டாவது எலமெண்ட் இந்த செட்லேருந்து எடுக்கணும், அவ்வளோதான். அப்போ -1,5 -1,2 -1, -4 -1, 6. தென் 1 வச்சு எழுதியாச்சு. அடுத்து -3 வச்சு எழுதுங்க. -3, 5. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து இந்த செட்டில், செகண்ட் எலமெண்ட் வந்து இந்த செட்டில். -3, 5. அப்புறம் -3, 2, -3, -4, -3, 6. தென் 0, 5, 0, 2, 0, -4 and 0, 6. லாஸ்ட்டாக என்ன எலமெண்ட் இருக்குது? 8 இருக்குது. 8, 5, 8, 2, 8, -4 and 8, 6. ஸோ ஏ கிராஸ் பி எழுதியாச்சு. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு செட்டு கொடுத்துட்டு இது வந்து ஏ டு பிக்கு ரிலேஷனா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அதுவே பி டு ஏவா, பி டு ஏ அப்படின்னு கேட்டாங்கன்னா பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். சரியா? பி கிராஸ் ஏன்னா என்ன அர்த்தம்? முதல் எலமெண்ட்டை பி செட்ல இருந்து எடுக்கணும், ரெண்டாவது எலமெண்ட்டை ஏ செட்ல இருந்து எடுக்கணும், இவ்வளவுதான். சரியா? இப்போ நமக்கு ஏ டு பின்னு கேட்டிருக்கனால நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இதுல இந்த ரிலேஷன்ல உள்ள எலமெண்ட்ஸ் ஏ கிராஸ் பிக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். ஆக்சுவலா R is said to be relation from A to B if R is a subset of A cross B. சரியா? இதுதான் டெஃபினேஷன், ஆக்சுவல் டெஃபினேஷன். ஓகேவா? எப்போ ஒரு செட்டை வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த எப்போ ஒரு செட்டை வந்து ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு சொல்லுவோம்னா அந்த செட்டு வந்து ஏ கிராஸ் பிக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கணும். ஓகேவா? அப்படின்னா மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் இதுக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கணும், அவ்வளோதான். இப்போ R1ல என்ன எலமெண்ட்லாம் இருக்குன்னு பாருங்க. -3, -1. -3, -1ங்கிறது இதில் இல்லை. ஸோ R1 ரிலேஷன் கிடையாது. R2 பாருங்க, -4, -1. இங்கே -4, -1 எங்கேயுமே இல்லை. ஸோ இதுவும் ரிலேஷன் கிடையாது. R3 பாருங்க, -3, -4. -3, -4 இது இருக்கு. 8, 6 இது இருக்கு. தென் -1, 5 இது இருக்கு. ஸோ இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே ஏ கிராஸ் பிக்குள்ள இருக்கனால R3 இஸ் எ ரிலேஷன். R4 பாருங்க, 8, -4. 8, -4 எஸ் இருக்கு. -1, 2 எஸ் இருக்கு. 0, 5 இருக்கு. 3, 6. 3, 6 இல்லை. ஸோ இந்த லாஸ்ட் எலமெண்ட் மட்டும் இல்லை, அதனால இது ரிலேஷன் கிடையாது. ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நம்ம இதுக்கப்புறம் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பார்த்தவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.